ராமுவ பாக்க சொன்னே போகலையா? போகலான்னு நினைச்சேன். எங்க வேலை ஒழியுது. ராமு உனக்கு 100 ஆயிடுச்சுடா. இப்பதான் வசாவு நானும் உன்னை பத்தி பேசணும். அப்படியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? லட்சுமிக்கும் உனக்கு கல்யாணம். என்ன யோசிக்கிற? கல்யாணம்னு நீங்க சொல்லும் போது வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் பணம் சேர்த்துக்கலாமே, அப்புறமா பண்ணிக்கலாமேன்னு. இவன் யாரடி பைத்தியக்காரனா இருக்கிறான்? டேய் ராமு, இந்த லட்சுமி உன் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த லட்சுமி தானா வந்துருவா. அது சரி மாமா, நான் மறுபடியும் யோசிக்கிறேன். எழுந்துடுறான்னா நீட்டுறா கைய. இதுக்கு நீட்டுறா. யார் கைய? உன் கைய நீட்டிட்ட. கடவுள் மேல சத்தியமா ஏன் தங்கச்சிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். மாமா ஒரு பழக்கிட்ட வர முடியாது. வந்தீங்க மாறிதான். யாரு? தோழிகளா? ஆமா. கண்ணம்மா? இல்ல பொன்னம்மா. பொன்னம்மா? அது என்னம்மா? அடே ஓ சாமிகளா? அது என்னடி குருசாமியா? எங்கிருந்து வருது? இமயமலையிலிருந்து தீர்த்த யாத்திரைக்கு சென்று வருகின்றோம். நான் தர தீர்த்தம் ஒன்னு அடி அடி. சாமி, எனக்கு ஒரு வரம் தரணும். என்ன வரம் வேண்டும்? என் பொண்டாட்டிக்கு புள்ள இல்ல. உன் மனைவிக்கு குழந்தை தேவை. ஆமா. அதுக்கு என்ன செய்யணும்? நேராக வீட்டுக்கு செல்ல வேண்டும். ராமில்ல பட்டதாரு. முனியம்மா, முனியம்மா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க சாமி வாங்க. ஜெய் ஜி பாபா. சாமி, ஜெய் ஜாய் பாபா. சாமிக்கு பாய் போடு. எனக்கு பாய் வேண்டாம், தரையே போதும். சாமி கூட வரும்போது கூடவா குடிச்சு வரணும்? அது ஏண்டி அந்த ஆளை குடிச்சிட்டு குழந்தாய் அண்ணனை துன்புறுத்தாதே. சாமி, தன்னை மறந்த நிலைமையில் அமர்ந்திருக்கின்றான். அவனை துன்புறுத்தாதே. நீ அருகே வா. இதுக்கு மேல விட்டா இவன் முடிச்சு விடுவான். கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவனாகி என்னை நினைத்துக் கொண்டு குழந்தை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இரு. குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை நம்மள கொஞ்சம் ஊத்திக்கோமே. வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும். சாமி, குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும். குடுப்பாட்டாது. எனக்கு வெட்டமா இருக்குது. அது அண்ணே, நீ குடிச்சதுனால அண்ணி நிலைமை பாத்தியா? என்னாச்சா? சொல்றதுக்கே நான் கூசுது. அந்த சாமியார் பையன் அன்னிக்கிட்ட முறை தவறி நடந்துகிட்டானே. முறை தவறி நடந்துகிட்டான். என்னது? அது நீ இருக்கும் போதே உன் கண்ணு முன்னாடி. நீ குடிச்சதுனாலதான் இந்த நிலைமைக்கு ஆளாச்சு.
தகச்சு எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. இந்த பாழா போன குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்ப நாசமா போகுது. கடவுளே. இனிமே நான் உன் மேல ஆணையா குடிக்க மாட்டேம்மா, குடிக்க மாட்டேன். அண்ணே. முடியுமா முடியுமா முடியுமா? இனி நான் குடிக்க மாட்டேன். முடியுமா? குடிக்கவே மாட்டேன். ஏய், இருட்டு சாமியாரே, உன்னை என்ன செய்யறான்னு பாருடா. ஏய், இருட்டு சாமியார் பசங்களா, இந்த பக்கம் வந்தீங்க கையை கால வெட்டி விடுவேன். வணக்கம்மா. ஐயா இல்லைங்களாமா? சட்ட ரைடா? அப்படியா? வணக்கம் சார். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதனால இத உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆச்சரியமா இருக்கேன். உங்களுக்கு பிறந்த நாள்னா நான் இல்ல பிரசன்ட் பண்ணா, சுத்தி வளைச்சு எதுக்கோ வரீங்க. புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம காட்டுல மரங்கள் எல்லாம் நான் தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறது. நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா எங்களுக்கும் வசதி, உங்களுக்கும் லாபம். மிஸ்டர் பண்ணையார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்க போகலாம். சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வாங்குற சம்பளத்துல என்ன சார் பண்ண முடியும்? பிளீஸ் எடுத்துங்க சார். கண்ணாயிரம், கடைசியா சொல்றேன், உங்களால போக முடியுமா இல்ல போக வைக்கட்டுமா? ஐ சே யூ கெட் அவுட். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். சிந்தாமணி எடுத்துட்டு வரா. அவர் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், அவரை போய் பகிச்சுக்கிட்டீங்களே, ரொம்ப பயமா இருக்குங்க. நீ எதுக்கும் பயப்படாது. இதெல்லாம் தொழில சர்வசாதாரணம், எல்லாம் துணிச்சல் தான். இதுவரைக்கும் யாருமே குறுக்கிட்டதில்லை. இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி போச்சு. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். அவன் கையில நாம அகப்படுறதுக்கு முன்னாடி அவனை நம்ம தீர்த்து கட்டி. இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு முடிவு விழா. இதை கொண்டாடுறதுக்கு நம்ம ஹாப்பியா குடிப்போம். சிந்தாமணி ஊத்து. அந்த பேத இன்னைக்கு ராத்திரி மடிய போறான். கொஞ்சம் நிறுத்துங்க, பூ வாங்கிக்கிறேன். என்ன மாமா ஜாலியா கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க? போகும்போது எங்கன்னு கேட்டுட்டு சினிமாவுக்கு டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான். சினிமாவுக்கா போறீங்க? கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும். கூட்டமே இல்லையா அந்த படத்துக்கு? அந்த படம் பேர் என்ன? கேட்டால் உரைப்பேன். இந்த காலத்துல பேருக்கு கதைக்கு சம்பந்தமே இல்ல. கண்ணா பின்னான்னு பேர் வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா நானே டைரக்ட் பண்ணலான்னு தோணுது. அப்ப படம் 9 வாரம் ஓடும். குடும்பக்கார மாமா. ஒத்து நிறுத்து. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கதையை இன்னைக்கு முடிச்ச. என்னங்க, வண்டியை நிறுத்துங்க. யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்து போல இருக்கு, காப்பாத்தலாம். வாங்க வாங்க. காப்பாத்துங்க.
அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கொலை சம்பந்தமா வேற ஏதாவது விவரம் கிடைச்சதா? இதுவரையும் நமக்கு தெரிஞ்சதுக்கு மேல எந்த விவரம் கிடைக்கல சார். இது விஷயமா தீவிரமா முயற்சி செய்து அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவரு நம்ம போல கடமைக்காக பாடுபட்டவர். பாவம், அவருடைய மனைவி எங்க இருக்காங்கன்னே தெரியல. முதல்ல நாம அவங்களை கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். முடியுமா முடியுமா? என்னையா என்ன பேசாம படுக்கிறோம். அங்க கவனி. கூட பெரிய வேதனையா போச்சு. நீ தினமும் தான் சத்தம் கேக்குறியா? இங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா கேக்குது. எதுக்கு நீ என்ன கட்டிப்புடி? அந்த ஆபீசரைய பொண்டாட்டி நினைச்சாத்தான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. சித்தானந்த சாமி, நீதான் என்ன காப்பாத்தணும். சித்தானந்தா தினசரி கடமை கடமைன்னு வெளியில போயிடுறீங்க. வீட்டுல இருக்கிறதே இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு கூட வா. சரோஜா, டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். ஆமா, வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுறீங்க. ஜிங்ஜாங் பூவே பூவே. அக்கா, எல்லா பூவும் வித்து போச்சு. அக்காவுக்கு மறக்காம பூ கொண்டு வந்தேன். வாங்கிக்கா, வச்சுக்க தலையில. மாமா அக்காவை கவனிக்கிறதே இல்ல, என்னையும் கவனிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் காட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்தாமணி, காட்டுல மரம் திருட்டு போகாம இருக்கணும்னா நான் என் டியூட்டியை கரெக்டா செஞ்சாதானே நல்லது. ஐயா, வாராமு வா. துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரியாத்தான் எண்ணி பாருங்கம்மா. எண்ணி பார்க்க வேண்டியது உன்னுடைய நல்ல குணங்களை தாப்பா. ராமு, உன் படிப்புக்கு ஐயா ஒரு நல்ல வேலை வாங்கி தரணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஐயா, உங்க நல்ல மனசால என்ன வாழ்த்துனீங்கன்னா அதுவே நீங்க எனக்கு தொழில் கொடுத்த மாதிரி. ஆமா மாமா, எல்லா துணியும் இந்த ராமகிட்டயே போடுங்க. அந்த மாறி கிட்ட போட்டா ஒன்ன ஒன்பதாக்கிடும். என் தொழில பாக்கணும். நான் வர்றேன். வரட்டேன். மணி சார், சார் காட்டுல திருட்டு நம்ம சந்தன மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க சார். அப்படியா? உடனே பிடிச்சாகணும். சரோஜா, நான் வரட்டுமா? அம்மா, நம்ம ஐயா ஃபாரஸ்ட் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் புலி கூட பூனை ஆயிடுச்சுமா. முத்து, பல லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வியாபாரம் கிடைச்சிருக்கு. வர 9ஆம் தேதிக்குள்ள நாம பேசிக்கிட்ட மாதிரி சந்தன கட்டையில கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் கொண்டு வந்து கொடுக்கறதுல எப்போதுமே லேட் ஆகாதுங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் ரொம்ப கெடுபிடி பண்ண. பணத்தால அவரை மசி வைக்கவே முடியாது. அதுவும் சரிதான். சிந்தாமணி, தண்ணி கொண்டாடா. எந்த தண்ணி மாமா? பச்சை தண்ணிடா. சொல்லும் போது வழக்கமா சொல்லணும். ஐயா, ஃபாரஸ்ட் ஆபீசர் வராருங்க. முத்து, சொல்லி வாய மூடல.
அதுக்குள்ள வந்துட்டானா? ஹலோ, வணக்கம். வாங்க சார், வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? காட்டுல சந்தனக்கட்டைகள் கடத்தலாகுதான் செக் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அப்படியா? தாராளமா சோதனை போடுங்க சார். ஓகே. இந்தப்பா, இந்த சைடு கம்ப்ளீட்டா செக்அப் பண்ண. கம் ஆன், குயிக். எஸ் சார். சாரி சார், சிரமத்துக்கு மன்னிக்கணும். பரவாயில்லைங்க. வரேன் சார். ஆ. பாத்தீங்களா, உங்களுக்கும் நேரடியாவே தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரிதான் எனக்கும் சொல்ல கொடுக்கறான் காட்ட. கவலைப்படாத, இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். அவரு பட்டணத்துக்கு துணி கொண்டு போயிருக்காரு. உள்ள வாங்க, நீ உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீ போமா, இந்த கூட நான் எடுத்து போட்டுக்க மாட்டேனா? ஆமா, ஒழுங்கா தான் கட்ட போட்டு வைப்போம். உட்காருங்க. அதை கொடு. உட்காரு நீ. என்னடி என்கிட்ட கொடுக்க? கொடு. அண்ணே, ஏமா ராமு சாப்பிட வந்து சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். அண்ணே, என்ன பேச மாட்டேங்கிற? ஒரு பீடி குடிக்கலான்னு இருக்கம்மா. நீ எதை அப்படி சொல்ல வந்தே சொல்லுவா. அப்படி என்னடி வக்க கிட்ட வந்து சொல்லுடி. அப்படியா ராசாச்சி? அப்படியா? ஏன்டி அவன் சொல்லக்கூடாத நீ? லட்சுமி 3 மாசமா என் தங்கச்சி எனக்கு மருமகனை பெற்று கொடுத்துருவேன். கடமான சம்பளம் தூக்காது, நிறைய வேலை செய்யக்கூடாது. எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்ப. நான் இருந்தாலும் வாங்கி கொடுத்தா சரி. ஆமாம்மா, உங்க அண்ணி சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க. சரி. ஆமா, எங்க ராமு பையன்? அவர் இப்ப வந்துருவாருண்ணே. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு அப்புறமா போய்க்கலாம். வெள்ளாவுக்கெல்லாம் நினைச்சு வச்சிருக்க நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் ஆமாம்மா, கழுதை கூட நான் தீனி போடாம வந்துட்டேமா. போன எப்ப பார்த்தா இங்க பாருமா, அண்ணன் அண்ணி இன்னொரு நாளைக்கு வீட்லயே உட்கார்ந்து சாப்பிடுறோம். பாத்துமா? சரி, இந்திரியா ராம வந்தா சொல்லு, போயிட்டு வரா. தங்கச்சி லட்சுமிக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகல. குவா குவா. ஆமா, நீ இருக்கிறியே, அவனும் தான் இருக்கா, நீ அடிக்கிறேன். போயா பேசாம. அண்ணே, இந்த பீடி